ஜோதிட மகளிர் கூட்டமைப்பின் தலைவை திருமதி கனகாம்மாள் அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் மூத்த ஜோதிடர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட சொந்தங்கள், ஜோதிட தோழிகள் மற்றும் வருகை புரிந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பளித்ததற்காக நன்றியும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு வாழ்க. நான் சிம்மம் உமா மகேஸ்வரி திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன். நான் அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவர், ரேகி ஹீலர் மற்றும் தமிழ் ஆசிரியர். மலர் மருத்துவம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் மற்றும் என்னிடம் வரும் ஜோதிடர்களுக்கு பரிகாரங்களாக மலர் மருத்துவத்தை பரிந்துரை செய்கிறேன். இந்த ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல். இது எப்படி அறிவியல்? இது ஒரு நம்பிக்கை சார்ந்தது மட்டும்தானா? இது எப்படி அறிவியல் ஆகும் அப்படின்னா, 4000 வருடங்களுக்கு 5000 வருடங்களுக்கு முன்னதாகவே ஜோதிடம் அன்றையிலிருந்து நம்ம பாரம்பரியமாக இதை வழக்கத்துல வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஜோதிடத்தை நாம இதுக்கு அறிவியல் சான்று அப்படின்னு சொல்ல போனா, நம்மளுடைய பூமியின் சுற்றுவட்ட பாதையை மையமாக வைத்து சூரியன், சந்திரன் மற்றும் கிரகங்களின் அடிப்படையில் தான் ஜோதிடமும் ஒரு கணக்காக நமக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஜோதிடம் அறிவியல் மட்டுமல்ல, அது ஒரு கணக்கீடு, அது டிகிரி சார்ந்தது, ஜோதிடத்தின் ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. இப்படி ஜோதிடம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய வாழ்க்கையின் வரைபடங்களை அவனுக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கும் ஒரு அமைப்பாக ஜோதிடம் இருந்து வருகிறது. இதுல பெண்கள் ஜோதிடத்தை படிக்கிறதுல அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னா, எல்லா பெண்களும் ஜோதிடம் கற்றுக்கணும். அவங்களுக்கு அதுல என்ன நன்மை அப்படின்னா, பெண்களுக்கு அதிகமா பெண்களே சந்திரன் சார்ந்தவர்கள் தான். சந்திரனுக்கு எப்படி 28 நாள் வளர்பிறை தேய்பிறை மாதிரி வருதோ, அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த ஹார்மோனுடைய இயக்கம் 28 நாள் சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த சுழற்சி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சந்திரனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறனால அவங்க அதிகமான மன அழுத்தமும் மனக்குழப்பமும், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பம் அதிகமா இருக்கிறது பெண்களுக்கு தான். அவங்க இந்த ஜோதிடத்தை படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தெளிவு, நம்மளுடைய தவறு எதுவுமே இல்லை, நம்மளுடைய நேரமும் கிரகங்களின் தாக்கம் தான் நம்மளுடைய நிலைக்கு காரணம், இது மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெண்களுக்கு ஜோதிடம் மூலமா கிடைக்குது. 2வது, தாய்மை குணமுடைய ஒரு பெண்கள் ஜோதிடத்தை கற்கும் போது ஒவ்வொரு பெண்ணும் அதை கத்துக்கணுங்கிறது என்னுடைய குறிக்கோள், என்னுடைய அட்வைஸ்னே சொல்லலாம். அவங்க அதை கத்துக்கிடும் போது அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குது. அதே மாதிரி அவங்க மூலமா இந்த சமுதாயத்திற்கும் மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதல், ஒரு தாய்மை உள்ளத்தோட கொடுக்க முடியும். அந்த ஜோதிடத்தின் ஒரு பரிமாணமா, ஒரு பரிகாரத்தின் ஒரு பரிமாணமா மலர் மருத்துவத்தை நான் கையாண்டு வருகிறேன். மலர் மருத்துவமும் இப்போது அந்த ஜோதிடத்தின் ஒரு பரிணாமமா இருந்துட்டு வருது. இந்த பரிணாமம்ங்கிறதை எப்படி மலர் மருத்துவமும் ஜோதிடமும் எப்படி இணைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, மலர்கள் பூஜைக்கு வைக்கிறோம், மலர்கள் வைக்கிறோம். அந்த மலர்கள் அப்படின்னு நம்ம கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஒரு மல்லிகை மலரை நினைச்சு பார்த்தோன்னே நம்ம மனம் அந்த இடத்துல மனம் மாறுது. அந்த மனம் அந்த மலர்கள் மீது லயிக்குது. அந்த மனம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஒரு பூவை பார்த்தோன்னே நம்ம மனசு அது மேல அந்த ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, இயற்கையா பண்ணக்கூடிய ஒரு ஹீலிங் அது. அந்த மலர் இப்போ சந்திரன் பாதிக்கப்பட்டது, மன அழுத்தம் அதிகமா இருக்குது ஒருத்தருக்கு சந்திரன் அப்படிங்கும்போது அவங்க மல்லிகை மலரை வழிபாடு பண்றதும், மல்லிகை மலரை தண்ணியில போட்டு அந்த தண்ணியை பருகிறதும், இறைவனுக்கு மல்லிகை மலர் பயன்படுத்தும் போதும் அந்த சந்திரனுடைய தாக்கம் குறைந்து அவங்க மன அழுத்தம் குறைந்து மனதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறகுது. அதே மாதிரி சூரியனுடைய பாதிப்பு, சூரியன் சரியா நீசமாய் இருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை குறைவு ஏற்படும். அப்ப அவங்களுடைய அந்த ஆன்ம பலம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அவங்க தாமரை மலரை வச்சு வழிபடணும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்மளோட இதுல ஒரு மலர்கள் சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவான் பாதிப்படைந்திருந்தா தடைகள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு தாமதம் ஏற்படும். அப்படி தாமதம் ஏற்படும் போது அவங்க நீல நிற இருக்கக்கூடிய வெள்ளை எருக்கு பூவை வச்சு வழிபாடு பண்ணணும். செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா அதிக கோபம் வரும், அதை தணிக்கிறதுக்கு செம்பருத்தி மலரை பயன்படுத்தணும். இந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா சுக்கிரனுக்கு உரிய மலர்னாலே நமக்கு என்ன, லவ்னாலே அதுக்கு என்ன சொல்லுவோம், ரோஸ் தான் சொல்லுவோம். அது மாதிரி சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தா திருமண தடை அதெல்லாம் இருக்கும்.
திருமண தடை, உறவுல வந்து பிரிவு இதெல்லாம் ஏற்படும். அந்த சுக்கிரன் பாதிப்புக்கு வந்து நம்ம வந்து இந்திய மலர்களான ரோஜா மலரை பயன்படுத்தும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த மலர்களை இறைவனுக்கு படைத்தோ இல்ல அந்த மலர்களை வைத்து ஒரு தியானம் பண்ணியோ அந்த மலர்களுடைய தண்ணீரை பருகுவதன் மூலமாவோ அந்த தாக்கத்தை நம்மளால குறைக்க முடியும் என்பது நடைமுறையில் உள்ள ஒரு உண்மை. இததான் வந்து ஹோமியோபதியின் ஒரு பகுதியான மலர் மருத்துவங்கிறது வந்து டாக்டர் வந்து லண்டன்ல எட்வர்ட் பேட்ச்ங்கிறவர் வந்து நோய் என்பது நம்ம உடம்புல நேரடியா வரல, அது முதல்ல மனசை தாக்குது, அதுக்கப்புறம் தான் நோய் வந்து உடம்புல வந்து வருது. மனதை தான் முதல்ல வந்து மனம் பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் நோய் வருதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மனம் சரியானால், மனம் வந்து செம்மையானால் சொல்லியிருக்காங்களே, அது மாதிரி இந்த மனம் வந்து செம்மையாயிற்று, நல்லா ஆயிட்டு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதுக்குதான் ஜோதிடத்துல வந்து ஒரு ஜோதிடருக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப இருக்கும், எந்த கிரகத்துடைய தாக்கம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுதான் அவங்க வந்து வழிகாட்டுதல் மட்டும் இல்லாம ஒரு தீர்வும் கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கும் பொழுது இந்த எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்ச இந்த மலர் மருத்துவம் வந்து இந்த ஜோதிடத்தின் ஒரு பரிகாரத்தின் ஒரு பரிமாணமா அது வந்து ரொம்ப பயன்பாடா இருக்குது. அப்படிங்கும் போது நம்மகிட்ட வரும்போது அவங்களுக்கு வந்து சந்திர தசை நடக்குது, சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காரு, சந்திரன் ராகுவோட சேர்ந்திருக்காரு, சந்திரன் சனியோட சேர்ந்திருக்காரு அப்படிங்கும் போது அவங்க அதிகமான மன அழுத்தத்துல வருவாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து சந்திரன் பாதிக்கப்பட்டு அதிக மன அழுத்தத்துல ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மையில இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து சந்திரன் பாதிக்கப்பட்ட மன பயம் அதிகமா இருக்கும். அப்போ இந்த மலர் மருத்துவத்துல ஆஸ்பென், அதாவது ஒரு காரணமே இல்லாம வரக்கூடிய வந்து ஒரு பயத்துக்கு ஆஸ்பென்கிற ஒரு மருந்தும், காரணத்தோட வரக்கூடிய பயத்துக்கு மிமுலஸ்ங்கிற ஒரு மருந்தும், மற்றும் வந்து அதிகமான ஒரு பயத்தினால ஒரு பீதியினால வரக்கூடியதுக்கு ராக்ரோஸ்ங்கிற மருந்து, இந்த மாதிரி சந்திரன் பாதிக்கப்பட்டதுக்கான மலர் மருந்துகள் இருக்குது. இப்ப அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட் கிடையாது, இது இயற்கையாக உருவாக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் தெரப்பிங்கிற மாதிரி நேச்சுரல் தெரப்பி தான். அதுல எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. இது ஹோமியோபதி மெத்தட் படி சூரிய வெளிச்சத்துல வச்சு அந்த மலர்கள் அதுல போட்டு அந்த தண்ணியை ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்கறதுதான். அதை நம்ம வீட்டுல தெளிக்கலாம், அவங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ண கொடுக்கலாம். சின்ன குழந்தைகள், பிராணிகள், செடிகள் எல்லாத்துக்குமே அது ஹீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்படி வந்து ஒரு இடத்துல ஒரு கோயில்ல போய் நம்ம அவங்க வந்து பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிரகங்களோட அந்த வைப்ரேஷன் வந்து அந்த கிரகங்களுக்கு ஏற்ற வைப்ரேஷன் கிடைக்கும் போது நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு அது ஹீல் ஆகுது. அதே மாதிரிதான் இந்த மலர்களும் என்னதுன்னா நம்ம ஜோதிடத்துல உள்ள கிரகங்களுடைய தாக்கத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த மலர் மருத்துவம் வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப லவ்ல இருக்காங்க, அந்த லவ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும், ரொம்ப பொசசிவ்ல இருப்பாங்க, அதுல இருந்து வெளியவே வர முடியாது, அப்படியே நினைச்சிட்டு இருப்பாங்க, எப்படி இருந்தாலும் என்னால அதை விடவே முடியல. அப்படிங்கும் போது இந்த மலர் மருத்துவத்துல சிக்கரின்னு ஒரு மருந்து இருக்கு. அது வந்து ரொம்ப பொசசிவா இருப்பாங்க, ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப பொசசிவா இருப்பாங்க, அவங்களால அதை விட்டுட்டு வர முடியாது, அதனால அவங்களுக்கு மனத்தாக்கம் அதிகமா இருக்கும். அப்படிங்கும் போது அந்த மருந்து நம்ம பரிந்துரை செஞ்சா அவங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்குது. இப்ப செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமா இருந்தா ரொம்ப கோவம் வரும். செவ்வாய் உச்சமானா அவனால அதை வந்து, அதுவும் செவ்வாய் உச்சமாயி அது கேதுவோட சேர்ந்து செவ்வாய் சனியோட சேர்ந்து இருந்தா அவனுக்கு ஆக்ரோஷத்தோட ரொம்ப உச்சத்துல இருப்பான். அப்ப வந்து ப்ரெஷர் எல்லாம் வரும். அந்த மாதிரி அவங்க வந்து அதிகமான ஒரு கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த செரி பிளம்னு ஒரு மருந்து இருக்கு. அது போக அவங்களுக்கு ஒயிட் செஸ்னட், பீச் அப்படிங்கிற மருந்தெல்லாம் வந்து அதிக கோபத்தை வந்து குறைக்கக்கூடிய மருந்துகள் அதுல இருக்கு. மருந்துன்னு சொல்றதை விட அதை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், அது மலர் மருந்து அப்படின்னு சொல்றத விட ஒரு தீர்வுன்னு சொல்லலாம், ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அதுல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அதை கொடுக்கும்போது இந்த ஜோதிடத்துல அவங்களுடைய பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும்போது இதை நம்ம சஜஸ்ட் பண்ணி ஜோதிடத்தை தேடுறவங்களோ ஜோதிடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு ஜோதிடர்களும் வந்து அதை அறிஞ்சு இந்த மலர் மருத்துவத்தையும் அவங்க பயன்படுத்தினா கண்டிப்பா வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு மனநிலை மாற்றமும் இந்த கிரகங்களின் தாக்கத்தினால வரக்கூடிய ஒரு பிரச்சனையில இருந்து நம்மளால விடுபட முடியும். அதுக்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் தான் நான் வந்து இந்த மலர் மருத்துவத்தையும் ஜோதிடத்தை இணைத்து என்னுடைய வாழ்க்கை பாதையில எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கான்டாக்ட் நம்பர் 7708605752. ஜோதிடர்கள் இதை படிக்கணும், எல்லா பெண்களும் ஜோதிடம் படிக்கணும். ஜோதிடத்தின் மூலமா இந்த மலர் மருத்துவத்தையும் பயன்படுத்தி எல்லாருக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் நான் சொல்லி தர ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம்.